நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. தமிழக மக்கள் அடுத்த 5 ஆண்டுகளுக்கான தங்களை ஆளப்போபவர்கள் யார் என்பதற்கான முடிவுரையை தீர்ப்பை எழுதியிருக்கின்றார்கள். மே மாதம் 4ஆம் தேதி வாக்குகள் எண்ணப்பட இருக்கின்றன. எப்போதும் இல்லாத அளவிற்கு பல தொகுதிகளிலே 90% கடந்திருக்கின்றது வாக்குப்பதிவு. இது எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்த போகின்றது என்பது மே மாதம் 4ஆம் தேதி தெரிய வரும். அதுவரை இந்த தேர்தல் ஆணையத்தினுடைய முழு கட்டுப்பாட்டில் தான் அரசு நிர்வாகம் இருக்கும். தேர்தல் ஆணையம் தான் அனைத்தையும் மேற்பார்வையிடுவார்கள். எனவே இனிமேல் வாக்குகள் எண்ணப்பட்டு அதன் பிறகு முடிவுகள் அறிவிக்கப்பட்ட பிறகுதான் யார் ஆட்சிக்கு வரப்போகின்றார்கள், ஆட்சி மாற்றம் ஏற்படுமா என்பது உள்ளிட்ட கேள்விகளுக்கான பதில் கிடைக்கும். இப்பொழுது வாக்குச்சாவடியினுடைய தேர்தல் முகவர்கள் கட்சிகள் சார்பாக வந்தவர்கள் முன்னிலையிலேயே மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள் சரிபார்க்கப்பட்டு அவையெல்லாம் சீல் வைக்கப்பட்டு ஸ்ட்ராங் ரூம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த கட்டுப்பாட்டு அறைகளுக்கு, வாக்கு எண்ணும் மையங்களில் இருக்கக்கூடிய அறைகளுக்கு எடுத்து செல்லப்பட இருக்கின்றன. அங்கே சென்று அந்த மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களை வைத்துவிட்டு மீண்டும் அவற்றையெல்லாம் பூட்டி சீல் வைத்து விடுவார்கள். அதன் பிறகு மே மாதம் 4ஆம் தேதி காலை 6:30 மணிக்கு மேலாகத்தான் அந்த சீல்கள் எல்லாம் உடைக்கப்பட்டு உள்ளே இருக்கக்கூடிய மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள் வரிசையாக எடுத்து வரப்படும். அதன் பிறகு ஒவ்வொரு மின்னணு வாக்குப்பதிவு எந்திரத்தையும் அங்கே இருக்கக்கூடிய கூண்டுக்கு வெளியில் நின்று கொண்டிருக்கக்கூடிய வாக்குச்சாவடியில் அனுமதி பெற்று வந்திருக்கக்கூடிய வாக்கு எண்ணிக்கை முகவர்களுக்கு முன்பாக காட்டிவிட்டு வாக்குகளை எண்ணுவார்கள். திமுக, அதிமுக, தமிழக வெற்றி கழகம், நாம் தமிழர் கட்சி என்று 4 முனை போட்டி நிலவக்கூடிய தமிழகத்திலே 90% மேலாக பல தொகுதிகளில் வாக்குப்பதிவு நடைபெற்றிருக்கக்கூடிய தமிழகத்திலே அடுத்த 5 ஆண்டுகளுக்கு யார் ஆட்சியில் இருக்க போகின்றார்கள் என்பதற்கான தீர்ப்புரையை தமிழக மக்கள் எழுதி முடித்திருக்கின்றார்கள். மொத்தம் இருக்கக்கூடிய 5,73,00,000 வாக்காளர்களிலே இதுவரை இல்லாத அளவிற்கு பெருவாரியான வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. ஒவ்வொரு பகுதியிலும் சீராக வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன என்பதை பார்க்கின்றோம். தலைநகரமான சென்னையாக இருக்கட்டும், மதுரையாக இருக்கட்டும், திருநெல்வேலியாக இருக்கட்டும், கன்னியாகுமரி, நீலகிரி, மயிலாடுதுறை என்று ஒவ்வொரு மாவட்டத்திலும் கூட சீராக வாக்குப்பதிவு நடைபெற்று முடிந்திருக்கின்றது. அனைத்து மாவட்டங்களிலும் மக்கள் உற்சாகத்தோடு காலை 7 மணி முதல் வருகை தந்து வாக்களித்திருக்கின்றார்கள். காவல்துறையினர் 1,40,000க்கும் மேற்பட்டவர்கள் பாதுகாப்பு பணியிலே ஈடுபட்டிருந்தார்கள் என்றாலும் கூட சட்டம் ஒழுங்கு சார்ந்த எந்த விதமான சிறிய அசம்பாவிதமும் இல்லாமல் தமிழகம் சட்டப்பேரவை தேர்தலை நடத்தி முடித்திருக்கின்றது. தமிழகத்தினுடைய தலைமை தேர்தல் அதிகாரியாக அர்ச்சனா பட்நாயக் ஒடிசாவை சார்ந்தவர், அவர் தலைமை ஏற்று இந்த சட்டப்பேரவை தேர்தலை நடத்தி முடித்திருக்கின்றார் என்பதையும் பார்க்கின்றோம். தேர்தல் ஆணையத்தினுடைய அதிகாரிகள் அடுத்த கட்டமாக இந்த மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களை துணை ராணுவ படையினர் மற்றும் தமிழக காவல்துறை அதிகாரிகளின் பாதுகாப்புடன் வாக்கு எண்ணிக்கை மையங்கள் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு லாரிகள் மூலமாக எடுத்து செல்ல இருக்கின்றார்கள். வாக்குச்சாவடிகளுடைய நுழைவு வாயில்கள் மூடப்பட்டிருக்கின்றன. அதே நேரம் 6 மணிக்கு முன்பாக வாக்குச்சாவடி மையங்களுக்கு உள்ளே வந்து நின்றவர்களுக்கு டோக்கன் வழங்கப்பட்டு அவர்கள் அந்த வாக்குகளை பதிவு செய்வதற்கான வாய்ப்புகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 234 சட்டப்பேரவை தொகுதியிலும் ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெற்று முடிந்திருக்கின்றது. சரியாக 6 மணிக்கு தலைநகர் சென்னையில் இருக்கக்கூடிய பல தொகுதிகளிலே வாக்குப்பதிவு நிறைவுற்றிருப்பதையும் பார்க்கின்றோம். பல இடங்களிலே இந்த 6 மணி நிலவரத்தின் அடிப்படையில் 90%க்கும் அதிகமான வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. தமிழ்நாட்டை பொறுத்தவரை 70 முதல் 75 என்பதுதான் சராசரி வாக்குப்பதிவாக இருக்கும். ஆனால் இந்த முறை பல இடங்களிலே 85 விழுக்காட்டையும் கடந்து 90%க்கும் மேலாக வாக்கு எண்ணிக்கை இந்த வாக்குப்பதிவு சென்றிருக்கின்றது. எனவே இது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்த போகின்றது, தமிழக அரசியல் களத்திலே என்ன தாக்கம் எல்லாம் ஏற்பட போகின்றன என்பது இன்னும் சற்று நேரத்திலே அரசியல் கட்சியினுடைய தலைவர்களே கேட்க முடியும். ஏனென்றால் ஏற்கனவே இந்த அதிகப்படியான வாக்குகள் பதிவாகி இருப்பது ஒரு சில கட்சிகளுக்கு ஒரு உற்சாகத்தை, உத்வேகத்தை வழங்கியிருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அன்புமணி ராமதாஸ் உள்ளிட்டவர்கள் எல்லாம் ஏற்கனவே வாக்குகள் கூடுதலாக பதிவாகி இருப்பது எதிர்த்தரப்பினருக்கு சாதகமாக இருக்கின்றது. அதாவது எங்களுக்கு சாதகமாக இருக்கின்றது. எதிர்க்கட்சி வரிசையில் இருக்கக்கூடிய எங்களுக்கு ஆதரவாகத்தான் தமிழக மக்கள் திரண்டு வந்து வாக்களித்திருக்கின்றார்கள் என்று சொல்லி இருக்கின்றார். இன்னொரு பக்கம் 3வது அணியாக தமிழக அரசியல் களத்திலே வலிமையாக அடியெடுத்து வைத்திருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தினர் வெளிப்படையாக இதுவரை எந்த விதமான கருத்துக்களையும் சொல்லவில்லை. ஆனால் அவர்கள் இந்த வாக்குப்பதிவு விழுக்காடு அதிகரித்திருப்பதை அமைதியாக ரசித்தபடி இருக்கக்கூடும். எனவே ஒவ்வொரு கட்சியினுடைய தலைவர்களும் அடுத்தடுத்து என்ன சொல்ல போகின்றார்கள், முக்கியமாக திமுக ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் இந்த வாக்குப்பதிவு சதவீதம் அதிகரித்திருப்பதை எவ்வாறு பார்க்கின்றார்கள் என்ப விவரங்கள் எல்லாம் விரைவில் தெரிய வரும். இப்பொழுது வாக்குப்பதிவு நிறைவுற்ற பகுதியில் எல்லாம் வாக்குப்பதிவு எந்திரங்களை, மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள், கட்டுப்பாட்டு எந்திரங்கள், விவிபேட் எந்திரங்கள் உள்ளிட்டவற்றை எல்லாம் பத்திரமாக சீல் வைத்து லாரிகள் மூலமாக வாக்கு எண்ணும் மையங்களுக்கு அனுப்பி வைப்பதற்கான பணியிலே தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் ஈடுபட்டிருக்கின்றார்கள். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள்.
செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.